ஹாய் எவ்ரிவன் ஐம் சங்கர். ஸோ உங்கள சில பேத்துக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். சீடபிள் ஜாப்ல ரீசனிங் மெயின்ஸ் வீடியோ கோர்ஸ்ல அரௌண்ட் ஒரு 20 டூ 30 வீடியோஸ் வந்து நான் மெயின்ஸ்க்காக நான் போட்டிருப்பேன். அத தாண்டி ரொம்ப நாளா ப்ரிப்பேர் பண்றவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2019 ஆர் 2020 சமயத்துல அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். யூடியூப்ல சில வீடியோஸ் மட்டும் நான் குடுத்திருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு 1 மினிட்ல மட்டும் என்ன பத்தி நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிர்றேன். 2017ல நான் பேங்க் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். 2018ல என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இயர் 2017லே ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் எழுதியிருந்தேன். அதேமாரி ஐபிபிஎஸ் பிஓ வந்து இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 2018 சமயத்தில தான் ஐபிபிஎஸ் கைட்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. அதில போய் நான் ஜாயின் பண்ணேன். அப்ப கன்டென்ட் டெவலப்பரா தான் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரீசனிங் நல்லா வரும் அப்படிங்கிறதுனால, ரீசனிங் செக்ஷன் வந்து கன்டென்ட் டெவலப்பரா ஜாயின் பண்ணேன். கன்டென்ட் டெவலப்பர்னா ஒண்ணுமே இல்ல. மார்க் டெஸ்ட் நம்ம இதெல்லாம் எழுதுறோம்ல, அந்த கொஸ்டின்ஸ ஓனா டெவலப் பண்றவங்க தான் கன்டென்ட் டெவலப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில தான் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணேன். ரீசனிங் செக்ஷன் அப்படிங்கிறதுனால அதே இயர் வந்து ஐபிபிஎஸ் கைடுக்கும், அஃபேர்ஸ் கிளவுடுக்கும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிடிஎஃப் வந்து ரீசனிங்ல ஹை லெவலுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு பண்ணணும். சுகுமார் சார் டிசைன் பண்ணி இத பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால அது மட்டும் ஹை லெவல்ல பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் ஒன்லி பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் மட்டும் கிராக் நெக்ஸ்ட் லெவல் ஹை லெவல் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் இப்பயும் போனீங்கன்னா டெலிகிராம்ல அந்த பிடிஎஃப் வந்து சர்க்குலேஷன்ல இருக்கும். அந்த பிடிஎஃப் வந்து நானும் அடிஷனலா எனக்கு வந்து சமீர் அப்படிங்கிறவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஸோ ஒரு 90 டூ 95% ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணது நான் தான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங்ல நல்லா பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரீசனிங் டீம் லீடா ஒரு 2020ல நான் ப்ரொமோட் ஆனேன். ஸோ அந்த இயர் ஃபுல்லாவே ரீசனிங் நல்லா பண்ணி அ முடிச்சுட்டு, ரீசனிங்கோட கொஸ்டின்ஸ் வந்து அ நல்லா டெவலப் ஆனுச்சு அந்த இயர். ஸோ அதுக்கப்புறம் 2021ல ஃபுல் டீமுமே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சார் வந்து எனக்கு குடுத்தாரு. சுகுமார் சார் வந்து எனக்கு குடுத்தாரு. குவான்ட்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டீமுமே கன்டென்ட் மேனேஜரா ப்ரமோட் பண்ணி எல்லாத்தோட கன்டென்ட்டுமே அ பாருங்க அப்படிங்கிற மாரி என்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த எவாலுவேஷன் உங்களுக்கே தெரியும். ஒரு 4 டூ 5 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அந்த கன்டென்ட்டோட எவாலுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, 2017ல நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதிலிருந்து 2017லேருந்து 2024 வரைக்கும் நான் கைட்லில வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஜாப் கிடைச்சு, ஜாபுக்கு நான் வந்து வந்தேன். ஓவர் த ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆ ஒரு எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கு. கன்டென்ட் டெவலப் பண்ண தெரியும். கன்டென்ட் வெரிஃபை பண்ண தெரியும். அந்த கன்டென்ட்ட எப்படி வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு எந்த டைம்ல எந்த மாரி கன்டென்ட் குடுக்கணும், எந்த எக்ஸாம்க்கு எப்படி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி கன்டென்ட் ரிலேட்டடா பேங்க் எக்ஸாம்ல கன்டென்ட் ரிலேட்டடா எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஒரு கன்டென்ட் இருக்கணும், எப்படி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே என்ட்ட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 2024ல ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் கைட்லில இருந்து நான் ரிலீவ் ஆயிட்டேன். ரிலீவ் ஆனதுக்கப்புறம் ஜாபு நான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். எக்ஸாம் ராலி அப்ரோச் பண்ணாங்க. அதில தான் சில வீடியோஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல நான் போட்டிருப்பேன். அது ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும். நல்ல ரீச் வந்து அப்ப கிடைச்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜாப்னால என்னால கன்டின்யூ பண்ண முடியல. அவங்கள்ட்டயுமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்ப ஏன் நான் போடுறேன் அப்டின்னா, ஜாபுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டிங்கிறதுனால தான் திருப்பியும் உள்ள வந்து சோசியல் மீடியாவுல என்னோட பிரசன்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கும் 90% வந்து இதுல வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்டிங்கிற ஒரே மோட்டிவ் தான். அதுக்கப்புறம் அடிஷ்னலா என்னோட ஜாபுக்கு இது ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டிங்கிறதுனால தான், அ இப்ப நான் அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்டின்னா, ஆ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்டின்னா, முக்கியமான வீடியோ அப்டின்னா, ஆ இப்ப இன்னைக்கு ரிசல்ட் வந்து ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் வந்துச்சு. அடுத்து வந்து 2026 அடுத்து வந்து எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ இந்த மாரி நெறையா எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு டெடிகேட்டடா இப்பயிலிருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்டின்னா, என்ன மெட்டீரியல் வந்து நீங்க சூஸ் பண்றது அப்டிங்கிற மாரி கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு த்ரூ அவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ யூஸ் பண்ணி, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, பிரிலிம்ஸா இருந்தா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட்ல கேட்கிற கொஸ்டின் எப்படி இருக்கும், ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு, மெயின்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது ரீசனிங்கா இருக்கட்டும், குவான்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும். ஸோ இதுலலாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத எல்லா அனலைசிஸும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ யூஸ் பண்ணி, எக்ஸாம் ராலி டீம் வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ராலி பிடிஎஃப் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராலி பிடிஎஃப் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் தான் இல்ல. த்ரூ அவுட் த இயர் 365 டேஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்க போகுது. அதாவது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து கன்டென்ட் வந்து அப்லோட் ஆக போகுது. இப்ப என்ன அப்டின்னா, ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அத எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த ராலி பிடிஎஃப் கோர்ஸ்ல ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க பிரிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல மெயின்ஸா இருக்கட்டும், இத பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, கன்சிஸ்டன்ட்டா ஒரு எஃபோர்ட்ட வந்து நம்ம போட்டுட்டே இருந்தா மட்டும் தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம
பிராக்டிஸ் வித் கன்சிஸ்டன்ட். எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா ஒரு எஃபர்ட்ட நம்ம போடுறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பிராக்டிஸ் நம்ம வந்து சக்சஸ் வந்து சீக்கிரமா அடையலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒவ்வொரு நாளும் இப்பயிலிருந்து ஜான் 15லேருந்து இன்னையிலிருந்து வந்து இந்த பிடிஎஃப் கோர்ஸ் வந்து அன்லாக் ஆக ஸ்டார்ட் ஆகுது. என்ன கான்செப்ட் அப்டின்னா, பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு செக்ஷனலா தான் இவங்க குடுக்க போறாங்க. ஒவ்வொரு நாளுமே இப்போ கான்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷா இருக்கட்டும், எக்ஸாம பேஸ் பண்ணி. இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க் வந்து அன்லாக் ஆகுது. ஸோ எஸ்பிஐ கிளர்க்ல ரீசனிங் செக்ஷனா இருக்கட்டும், இல்ல கான்ஸ் செக்ஷனா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷ் செக்ஷனா இருக்கட்டும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எக்ஸாம் பேட்டர்ன்ல ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆக போகுது. அப்ப ஒரு நாளைக்கு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பிரிலிம்ஸ எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஒரு கம்ப்ளீட் ஃபுல் செட் வந்து எக்ஸாம் ரிலேட்டடா எக்ஸாம் பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்க போகுது. அத ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதேமாரி மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குவான்ட்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் 3லயுமே 10, 10 கொஸ்டின் வந்து அன்லாக் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே ரீசென்ட்டா நடந்த மெயின்ஸ் எக்ஸாம பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ த்ரூஅவுட் த இயர் ஒரு 2020லேருந்து 2025 வரைக்கும் இருக்கிற எல்லா மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸுமே நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இந்த மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல இருக்க எல்லா மாடல்லயும் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன மாடல்ல என்னென்ன கொஸ்டின் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டாவே, எக்ஸாம்ல வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ரீசனிங் எடுத்துட்டீங்க, இல்ல குவான்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு சில மாடல் வந்து நம்மளால அவ்வளோ சீக்கிரம் வந்து கிராக் பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, அந்த டைப் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி அந்த இது எல்லாத்தையும் அ கிராக் பண்ணி தான் இந்த பிடிஎஃப் கோர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு அ அ அடுத்த ஒரு 90 டேஸ் எடுத்துக்கோங்களேன். அடுத்த ஒரு 90 டேஸ்ல அன்லாக் ஆகுற பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ நீங்க சால்வ் பண்ணீங்கனாவே, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். எந்த மாரி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும் அப்டின்ட்டு. ஒரு கன்சிஸ்டன்ட்டா நீங்க எடுத்துக்கோங்க. அப் டூ டே 1ல இருந்து ஒரு டே 200 வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே, 200 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட். அப்ப 200 டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 200 ஃபுல் மார்க் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 30 மெயின்ஸ் கொஸ்டின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 200 இன்டு 30 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, 6000 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்க போகுது. ஒவ்வொரு கொஸ்டினும் எல்லா மாடலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருவீங்க. எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் லெவல்லயும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருவீங்க. ஈஸியா இருக்கட்டும், மாடரேட்டா இருக்கட்டும், இல்ல ஹை லெவலா இருக்கட்டும். எல்லா லெவலும் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. எல்லா மாடலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருவீங்க. அப்ப மெயின்ஸ்ல எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி தான் இந்த பிடிஎஃப் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தவறாம வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி வந்து சில டிஃபிகல்ட்டி வந்து நீங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் ராலில. அது வந்து இப்ப ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த மாரி, எந்த சிச்சுவேஷன்லயுமே உங்களுக்கு வந்து என்ன டேட் சொல்றாங்களோ, அந்த டேட்ல வந்து உங்களுக்கு எல்லா ஃபைலுமே அன்லாக் ஆயிரும். ஓகேவா? ஸோ அது இன்னைக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். இன்னைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ற இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். ஏன் அப்டின்னா, நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது ஹியூஜ் அமௌண்ட் கிடையாது. சிம்பிளா ஒரு நாளைக்கு ரூ. 1 மட்டும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஆமா, இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல ஒரு ஃபுல் பிரைஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ₹365 தான். அத 365 டேஸ்க்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 1 மட்டும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. பட் அட் த எண்ட் ஒரு 300 300 பிரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு 10,000 மெயின்ஸ் கொஸ்டின் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, அட் த எண்ட் உங்களுக்கு வந்து ட்ரீம் ஜாப் வந்து கிடைக்க போகுது. நீங்க ஸ்பெண்ட் பண்றது ஒரு நாளைக்கு ரூ. 1 மட்டும் தான். பட் அட் த எண்ட் உங்களுக்கு கிடைக்க போறது ட்ரீம் பேங்க் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த பிடிஎஃப் கோர்ஸ பத்தி இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இது வந்து இன்னையிலிருந்து வந்து இது வந்து அன்லாக் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா உங்களுக்கு 50,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ அ இதுல என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கவர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பிராக்டிஸ் டெஸ்ட்டும் இதுல வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ பிரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? குவான்ட்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் தேவை. அதே மாரி மெயின்ஸ்க்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? டிஐ டிஐ அண்ட் குவான்ட்ஸ். டிஐ அண்ட் அரித்மெட்டிக் தேவை. அதே மாரி ரீசனிங் செக்ஷன் தேவை. அதே மாரி இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த பேக்கேஜ்ல வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு ஸ்பெஷலா வந்து பிராக்டிஸ் டெஸ்ட் வந்து அன்லாக் ஆக ஆரம்பிச்சுரும். அதே மாரி கிரிட்டிக்கல் ரீசனிங் டெஸ்ட்டும் வந்து ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த பேக்கேஜோடயே ஆட் ஆயிரும். அதே மாரி ஸ்பீட் டெஸ்ட் உங்க ஸ்பீட இம்ப்ரூவ் பண்றது, டெய்லி இம்ப்ரூவ் பண்றது ஸ்பீட் டெஸ்ட்டும் ஆட் ஆயிரும். டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் இதுல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸும் இதுல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி 2020லிருந்து 2025 எக்ஸாம்ஸ் நடந்த எல்லா பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸும் எல்லாமே எக்ஸாம் லெவல்ல இல்லாட்டி
ஒரு லெவல் அதிகமா இந்த மாரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உள்ள இருக்க போகுது. அதே மாரி எல்லா டைப்பும் இதில வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இருக்க போகுது. ஓகேவா? இத நீங்க ஒரு டைம் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்டின்னா, எத்தன தடவ வேணாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இனிஷியலா இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இன்னும் போக போக ஒரு ஆஃப்டர் 1 ஆர் 2 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஹிந்திலயும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு கன்டென்ட் வந்து இயர்லி மார்னிங் 3 ஏஎம்க்கு வந்து அன்லாக் ஆயிரும். இன்னைக்கு வந்து 15த் ஜனவரி அப்டின்னா 3 ஏஎம்க்கு வந்து அன்லாக் ஆயிரும். அதே மாரி அடுத்த நாள் 16த் ஜனவரி அப்டின்னா, அடுத்த நாள் நாளைக்கு 3 மணிக்கு வந்து 16த்தோட கன்டென்ட் வந்து அன்லாக் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த கன்டென்ட் எல்லாமே நீங்க பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அத பிரிண்டபிளாவும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா லெவலும் கவர் பண்ணியிருப்போம். எல்லா எக்ஸாமுக்கும் வந்து இந்த இது வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஆ நம்பளுக்கு தெரியும். இப்ப ஜெனரலாவே நம்ம வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்டின்னா, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்லயோ, ஒரு 2 மந்த்லயோ ஒரு சக்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிராது. கன்சிஸ்டன்ட்டா அதுக்கான எஃபோர்ட் நம்ம போட்டுட்டே இருந்தா மட்டும் தான் அதுக்கான சக்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ த்ரூ அவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். கன்சிஸ்டன்ட்டா ஒரு வேலைய நீங்க செய்யும்போது, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டெய்லியும் ஒரு வந்து அ நாட் நான் இதுன்னு நான் சொல்லல. டெய்லியுமே உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் இத முடிப்பேன் அப்படிங்கிற மாரி ஷெட்யூல போட்டுக்கோங்க. அதில உங்களுக்கு பிரேக் டைம் முதற்கொண்டு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி, இந்த டைம்ல நான் இத பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி உங்கள ஃபிக்ஸ் பண்ணி, உங்கள ஷெட்யூல் பண்ணி உங்கள நீங்க கொண்டுட்டு போங்க. ஏன் அப்படின்னா, சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ்னால நீங்க என்ன ஆவீங்கன்னா, உங்களுடைய மைண்ட் வந்து டீவியேட் ஆகும். ஒரு நாள் செய்யற வேலைய இன்னொரு நாளைக்கு நீங்க தள்ளி போடுவீங்க. இல்லாட்டி அந்த வேலைய வந்து செய்ய முடியாம போகும். அதனால உங்களுடைய எஃபிஷியன்சி வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லாட்டி சில விஷயத்த நீங்க பண்ண முடியாம போகும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஃபிக்ஸ்டா ஒரு ஷெட்யூல போடுங்க. ஒரு நாளைக்கு இந்த டைம்ல இத நான் படிக்கணும், இத நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஷெட்யூல் போட்டு கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, அடுத்து வரப்போற எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஸோ அதே மாரி இன்டர்வியூ வந்து நம்ப கேண்டிடேட்க்கு வந்து நம்ப இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதோடைய ஃபீட்பேக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். வீடியோஸாவும் நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க நெனச்சு பார்க்காத அளவுக்கு தான் நான் இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூவா இருக்கட்டும், இல்ல ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூவா இருக்கட்டும், 2மே நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்வியூல எப்படி இன்டர்வியூ ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நெறைய பேத்த நான் கைட் பண்ணியிருக்கேன். அதுல சில வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ ரீசென்ட்டா இப்ப இன்னைக்கு ஐபிபிஎஸ் பிஓல கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அ